இந்த பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரியாணி போட்டுடலாமா? இந்த பிரியாணி பேர் சிந்தி பிரியாணி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நான் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ களைஞ்சிட்டு இதில் போட்டுருங்க. பட்டை, அன்னாசிப்பூ, இது கூட மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை வேக்காடாக வேக வச்சுக்கலாம். 1/2 கிலோ அளவு நான் கோழியை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட தயிர் ஒரு 10 ரூபா பாக்கெட்டு தயிர் இருந்தால் போதும். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் இதில் ஒரு பாதி அளவு லெமன் இதில் புழிஞ்சு ஊற்றிக்கங்க. தயிர் நல்லா புளிப்பாக இருந்துச்சுனாக்கா லெமன் கூட நமக்கு தேவையில்லை. தயிர் உங்களுக்கு புளிக்காத தயிராக இருந்தாக்கா இதில் லெமன் ஊற்றிக்குவோம். லெமன் ஊற்றுறது இன்னும் கொஞ்சம் சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கும் இந்த கோழி. அதனாலேயும் நம்ம லெமன் ஊற்றுவோம். இதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா இதில் எடுத்திருக்கேன். மொத்தமாக இதில் நம்ம கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும். 1/2 கிலோ கோழிக்கு. இதில் 1/2 கிலோ கோழிக்கு 1/2 கிலோ அளவு நான் அரிசி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா கையாலேயே இந்த மாதிரி பெரட்டிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம். நம்ம அரிசியை நம்ம களைஞ்சிட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கோழியை நம்ம மசாலா போட்டு பெரட்டி மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை களைஞ்சிட்டு அதை வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், சோறு நமக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ சோறு பக்குவம் காட்டுறோம் பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கக்கூடாது, வேவாமே இருக்கக்கூடாது. இப்போ அரிசி நமக்கு கொஞ்சம் உடையிறது மாதிரி இருக்குன்னு, இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் அளவு, அதாவது டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நெய்யையும் நம்ம கலந்து சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிக்கங்க. எண்ணெயிலேயே நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரணும் இந்த உருளைக்கிழங்கு. ரொம்ப சின்ன சின்ன பீஸாக போட வேணாம், கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. சிந்தி பிரியாணிக்கே இந்த உருளைக்கிழங்கு தான் நமக்கு ஃபேமஸ்ஸு. அதனால் இந்த உருளைக்கிழங்கை தான் இதில் போடணும். இன்னும் உங்களுக்கு முக்கியமான ஒரு பொருளும் இருக்குது இந்த சிந்தி பிரியாணிக்கு. இப்போ இந்த எண்ணெயிலேயே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுனாக்கா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ நம்ம கலந்து ஊற்றிக்கலாம். நம்ம 1/2 கிலோ போடுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய், நெய் இது போதும். இப்போ நான் ஃபஸ்ட்லேயே நம்ம சோறு வேக வைக்கும் போது பட்டை, அன்னாசிப்பூ இதெல்லாம் கலந்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கனாக்கா ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து ரொம்ப நைஸாக அந்த மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கிறேன். அது இந்த மாதிரி வதக்கும் போது பார்த்திங்கனாக்கா நல்லா சூப்பராக ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ இதில் 3 தக்காளி, அதே மாதிரி 3 வெங்காயம், 3 தக்காளி. கொஞ்சம் நமக்கு இது மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரி இருக்குன்னு, அதனால் 3 தக்காளி சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிங்க. இந்த அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரணும். இப்போ நான் பெரட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த கோழியை இதில் சேர்த்துக்குவோம். இதுவே நீங்கள் இறைச்சி பிரியாணி போடுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா மசாலாவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். அப்போ இறைச்சியில் இன்னும் கொஞ்சம் மசாலா நமக்கு ஏறும். கோழி பிரியாணியாக இருந்துச்சுனாக்கா 3 ஸ்பூன் மசாலா, இதுவே ஆட்டு இறைச்சியாக இருந்துச்சுனாக்கா 4 ஸ்பூன் அளவு மசாலா சேர்க்கணும். 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி அந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு நல்லா இதை அப்படியே அந்த சட்டியில் சுருண்டு வர்றது மாதிரி நல்லா வதக்குன்னு. அப்போ தான் இந்த எண்ணெய் மசாலா எல்லாமே ஒன்றா சேரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஒன்றா எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா இருந்தாக்கா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்றது மாதிரி இருக்கும். கோழியும் நமக்கு வெந்தது மாதிரி இருக்கும். மசாலாவும் கொஞ்சம் பாதி அளவுக்கு நமக்கு தண்ணிலாம் கொஞ்சம் வத்துனது மாதிரி இருக்கும். இதுதான் சரியான பதம். இப்போ இதில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இதில் சேருங்க. நம்ம இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் ஆலு பகோடா. ஆலு பகோடா அப்படிங்கிறது ஒரு ப்ளம்ஸ் மாதிரி ஒரு சின்ன சின்ன பழமாக இருக்கும். கொஞ்சம் அதை காய வச்சு பாடம் பண்ணது மாதிரி வச்சுருப்பாங்க. அது கூட நமக்கு வயிற்று பெரட்டலுக்கெலாம், நமக்கு நெஞ்சு கரிப்பு, வயிற்று பெரட்டல் இதுக்கெலாம் நாட்டு மருந்து கடையில் விற்கும். இந்த பழம் பார்த்திங்கன்னா லேசான ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஆலு பகோடா, ஆலு பகோடான்னு கேட்டாவே எல்லா இடத்துலையுமே கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கூட ஆலு பகோடா கிடைக்கும். எனக்கு இப்போ கிடைக்கல, வாங்க முடியல. அதனால் இதை இப்படியே நான் போட்டுட்டேன். ஆலு பகோடா போட்டால் தான் இந்த சிந்தி பிரியாணிக்கே டேஸ்ட்டு நமக்கு தனியாக தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிரேவியவே நம்ம பாதி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு
பாதி சோறு மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கிரேவியை போட்டு அதுக்கு மேலே சோறு மாதிரி போட்டுட்டு அடுக்கு பிரியாணி மாதிரி கொஞ்சம் சோறு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் சோறு கொஞ்சம் கிரேவி இதே மாதிரியே வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்து ஊற்றி அதே மாதிரியே ஒவ்வொரு அடுக்குலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்த வெங்காயத்தை போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணினோம்னாக்கா இன்னும் நமக்கு பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு நான் அரிசி வடிக்கும் போது கேசரி கலர் இதில் சேர்க்கல. இதுக்கு பதில் நான் கேரட்டை ஜூஸ் பண்ணி அந்த ஜூஸை தான் நான் இதில் சேர்த்துருந்தேன். அதனால தான் கொஞ்சம் லேசான ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து நம்ம நெய்யிலேயே எண்ணெயிலையோ வறுத்துட்டு இதுக்கு மேலே போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே புதினாவையும் மல்லியையும் கலந்து போடலாம். இந்த சோறு மேலே நம்ம கஞ்சி வடித்து அந்த தண்ணி இருந்ததை அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே அந்த தண்ணியை கொஞ்சமாக நம்ம இதுக்கு மேலே தொளிச்சு விட்டுருணும். சோறு வடித்த தண்ணி இருந்துச்சுன்னா சோறு வடித்த தண்ணியை கீழே ஊற்றாமல் கொஞ்சமாக எடுத்து ஒரு கோலையில் வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்த பிரியாணியை நம்ம தம்மில் போடணும். இப்போ மேலே ஒரு மூடி போட்டுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பை இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் தோசைக்கல் கொஞ்சம் சூடு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக வச்சுட்டு இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு வேகமாக இருக்குன்னு சரியாக 5 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்போட வேகத்தை நம்ம குறைச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு சட்டியில் தண்ணியை வச்சு அது மேலே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வெயிட் இது மேலே வைக்கும் போது ஆவி வெளியே போகாமல் இருக்கும். இப்போ சரியாக ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சாச்சு அடுப்பை, 5 நிமிஷம் நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணியாச்சு. இப்போ சைடில் நமக்கு ஆவி வர ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் நம்ம இந்த மூடியை திறக்கணும். இப்போ பாருங்கள் எனக்கு சுற்றி எனக்கு ஆவி வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு நான் மூடியை திறந்துட்டேன். அப்போ அடுப்பில் கொஞ்சம் கூட நமக்கு கீழே சட்டியில் தீயாது. இப்போ பாருங்கள் ஆப்பை காம்பை வச்சு நம்ம இப்படி குத்தி பார்க்கும் போதே நமக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் கூட அதில் அடி பிடிச்சிருக்காது, தீஞ்சிருக்காது. நீங்கள் ஃபுல்லாகவே 10 நிமிஷமும் அடுப்பில் டைரெக்டாக வச்சாலும் சரி இல்லைனாக்கா தோசைக்கல் இல்லாமல் வேகமாக வச்சாலும் சரி நமக்கு பிரியாணி அடி பிடிச்சிரும், அப்படியே தீஞ்சிரும். இப்போ மேலே உங்களுக்கு பெரட்டி காமிக்கிறேன் பாருங்கள். கீழே சட்டியில் அடி பிடிச்சி தீஞ்சும் போகாது. நமக்கு சோறும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒன்றோட ஒன்று நமக்கு ஒட்டவும் ஒட்டாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டான நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ இதே மாதிரி நம்ம அடியோடு எடுத்து கலந்து விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பிரியாணி ரெசிபிஸ் வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா விதமான பிரியாணியும் அதில் இருக்கும். மீன் பிரியாணி, இறால் பிரியாணி, ஹைதராபாத் தம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இன்னும் உங்களுக்கு சீ ஃபுட் பிரியாணின்னு எல்லாமே கலந்த பிரியாணி, இப்படி எல்லாமே விதவிதமான பிரியாணி அதில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிரியாணியை சிம்பிளாக ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இந்த பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?